ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ஒரு திணை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் 1 கிளாஸ் திணை எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் திணைக்கு நான் 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியோட கலர் நல்லா ஒயிட் கலரில் வர்ற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நெய் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்ச திணையை பாசிப்பருப்பை சேர்த்து அந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் திணைக்கு 5 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அளவில் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் தானாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி கெட்டியாயிரும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எப்போவும் பொங்கலுக்கு கொடுக்குற யூஸ்வலான தாளிப்பு தான். ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முந்திரி வேணும்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகா, அப்புறம் சீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்க மிளகாலாம் பெருக்கி வைக்கிறாங்கன்னா சீரகத்தை மிளகு லைட்டாக கொஞ்சம் பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க, பெருக்கி வைக்க மாட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை பொங்கலோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த பொங்கலுக்கு வெறும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற பச்சரிசி பொங்கலை விட இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது, அதே மாதிரி டேஸ்ட்டானதும் கூட. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.